உன்னை விட அசிங்கமான கேரக்டர் நான் பார்க்கவே இல்ல. நான் உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசல, நான் அர்ணவ் கிட்ட பேசிட்டேன். அவ என்னோட ஹஸ்பண்ட். உன்ன தெரியுமா? இப்போ சொல்றேன் அர்ணவ், ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ சோ 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 மச். வந்து காமிக்கட்டுமா? அப்படின்னா எனக்கு என்ன வேணா பண்ணலாம். காமிக்கட்டுமா? நான் என்ன பண்ண போறேன், பண்ண முடியுமா அதெல்லாம் பண்ணுவேன். பாக்கணுமா? விஜய் டிவில பிக் பாஸ் நிகழ்ச்சி நேத்து பிரம்மாண்டமா தொடங்கப்பட்டுச்சு. பிக் பாஸ் வீட்டுல நடந்த 18 போட்டியாளர்களை செல்லம்மா சீரியல் நடிகர் அர்ணவ் அண்ட் செல்லம்மா சீரியல் நடிகை அன்ஷிதாவும் கலந்துக்கிட்டாங்க. இந்நிலையில கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அர்ணவ் மனைவி திவ்யா கிட்ட அன்ஷிதா ஆவேசமா பேசிய ஆடியோ ஒண்ணு இணையத்துல வெளியாகி அந்த ஆடியோவும் வைரலானுச்சு. அந்த ஆடியோல உன் புருஷனை நான் காதலிப்பேன், அவனுக்கு ஐ லவ் யூன்னு சொல்லுவேன்னு அன்ஷிதா சொல்ல, அதுக்கு அர்ணவுடைய மனைவி திவ்யா, ஒரு பெண்ணோட வாழ்க்கைய ஒரு பெண்ணை கெடுக்கலாமா, இப்படிப்பட்டவங்க இருக்கிற உலகத்துல நான் எப்படி வாழ முடியும்னு அண்ட் திவ்யா அவங்களுடைய கணவர் அர்ணவ் கிட்ட வாக்குவாதம் செய்யற ஆடியோவும் அதுல இடம்பெற்றிருந்துச்சு. அதே மாதிரி உன்னை நேர்ல பார்த்தா நான் கண்ட தொட்டமா வெட்டி நாய்க்கு போடுவேன்னு அன்ஷிதா சொல்லியிருந்தாங்க. திவ்யா அண்ட் அன்ஷிதா பேசிய ஆடியோ உங்களுக்காக. உன்னை விட அசிங்கமான கேரக்டர் நான் பார்க்கவே இல்ல. நான் உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசல, நான் அர்ணவ் கிட்ட பேசிட்டேன். அவ என்னோட ஹஸ்பண்ட். உன்ன தெரியுமா? இப்போ சொல்றேன் அர்ணவ், ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ சோ 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 மச். வந்து காமிக்கட்டுமா? அப்படின்னா எனக்கு என்ன வேணா பண்ணலாம். காமிக்கட்டுமா? நான் என்ன பண்ண போறேன், பண்ண முடியுமா அதெல்லாம் பண்ணுவேன். பாக்கணுமா? என்ன பண்ண போற நீ? அது நான் பண்றேன். அது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல அன்ஷி. நீ ஒரு பொண்ணாயிட்டு இன்னொரு பொண்ணோட லைஃப்ல விளையாடாத. ஒரு மாதிரியா இருக்கு. உன்னை இப்ப என் கையில கிடைச்சா நான் என்ன பண்ண தெரியுமா? அப்படியே அடிச்சு வெட்டி நாய்க்கு போடுருவேன். அந்த மாதிரி இருக்கும் உன் மேல. எனக்கு உங்ககிட்ட யாரு இப்ப மரியாதையா பேசணும்னு நினைக்கிற? உனக்கு தெக்கமா இல்லாத சொல்றது. அவ்வளவும் நீ பேசினாலும் இப்பவும் நீ அவளுக்குதான் ஃபேவரா பேசிட்டு இருக்கல. என்ன வரணும் சொல்லு. என்ன கூட்டம் எங்க ஓடி போயிட்டாளா? இல்ல நான் கேக்குறேன். உன்னோட வைஃப் கிட்டயே ஆமாடி உன்னோட ஹஸ்பண்டுக்கு ஐ லவ் யூ சொல்ற, என்னடி நீ பண்ணுவ சொல்ற. அவ என்ன உண்மையிலேயே சொல்லிட்டு இருக்கா? அவ கோவத்துல. கோவமா? ஒரு பொண்டாட்டி கிட்ட வந்துட்டு உன் ஹஸ்பண்டுக்கு ஐ லவ் யூ சொல்றேன் கோவத்துல சொல்றதா? நீ யாரு? நீ முதல்ல ஒழுங்கா போய் வாழடி. ஒழுங்கா நீ உன்ன மாதிரி பொண்ணுகள் இருந்தா எப்படிடா வாழ முடியும்? உன்ன மாதிரி பொண்ணு ஒரு குடும்பம் கெடுத்துறதுக்கு ஒரு பொண்ணு இருந்தா போதும், எப்படி வாழ முடியும்? என் புருஷன் அங்க இருக்கால, இன்னொரு லைன்ல என் ஹஸ்பண்ட் அங்க இருக்கால, அவ முன்னாடியே என் வைஃபுக்கு அவ்வளவு. இந்த ஆடியோல அன்ஷிதா ரொம்பவே மோசமா பேசியிருக்காங்க. அண்ட் திவ்யாவும் அர்ணவும் பிரிஞ்சதுக்கு இதுதான் காரணம்னு சொல்லப்பட்டுச்சு. அண்ட் இன்ஸ்டா பேஜ்ல அர்ணவ் ஆகட்டும் அன்ஷிதா ஆகட்டும் 2 பேரும் க்ளோஸா இருக்கிற மாதிரி போட்டோஸ் அண்ட் வீடியோஸும் வெளியிட்டு இருக்காங்க. அதோட இவங்க ரகசியமா வாழ்ந்துட்டு வரதாவும் சொல்லப்பட்டுச்சு. இந்நிலையில அர்ணவன் அன்ஷிதா 2 பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டியாளர்கள் நுழைந்திருக்கும் நிலையில இவங்க இன்னும் என்னென்னலாம் பண்ண காத்திருக்காங்கன்னு நெட்டிசன்ஸ் வறுத்தெடுத்துட்டு வராங்க.